நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றம் மருத்துவ அட்மிஷன் சம்பந்தமான ஒரு வழக்கில் மிக மோசமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். மருத்துவ உயர்கல்வி படிக்கக்கூடிய முதுகலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் மாநிலங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லாமல் முழுக்க முழுக்க மத்திய அரசு மட்டுமே நிரப்பும் என்று சொல்லி இருப்பது ஏற்கனவே ஏராளமான மாநிலங்களுடைய ஏராளமான உரிமைகளை மத்திய அரசாங்கம் அடுக்கடுக்காக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உச்ச நீதிமன்றமும் மத்திய அரசாங்கத்துக்கு துணை போகக்கூடிய வகையில் இத்தகைய ஒரு உத்தரவை நேற்றைய தினம் பிறப்பித்திருக்கிறார்கள். பல்கலைக்கழக மானியக் குழுவுடைய உத்தரவுக்கு எதிராக பிஜேபி அல்லாத மாநில முதல்வர்களுடைய ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துகிற முயற்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாநில முதலமைச்சர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது. கேரள மாநில சட்டமன்றம் கேரள மாநிலத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். கல்வி என்பது பொதுப்பட்டியலிலே இருக்கிறது. ஆனால் பல்கலைக்கழக மானியக் குழுவுடைய அந்த விதி வரைவுகள் முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்திற்கு எந்த பங்குமே இல்லாமல் முற்றிலும் மத்திய அரசாங்கமே துணைவேந்தர்களை தீர்மானிக்கும் என்கிற அதிக அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்கக்கூடிய வகையிலே இருந்து கொண்டிருக்கிறது. மாநில அரசாங்கம் முதலீடு பண்ணுது, பல்கலைக்கழகத்துக்கு துவங்குது. இன்னொரு மோசமான நிலைமை என்னன்னா, தமிழ்நாடு சட்டத்தின் கீழ் துவங்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் கூட மாநில அரசாங்கம் துணைவேந்தரை நியமிக்க முடியாது என்பது உட்பட அந்த பல்கலைக்கழக வரைவில் இருக்கிறது. ஆகவே அந்த பிரச்சனையில் எப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் பாஜக அல்லாத மாநில முதலமைச்சர்களுடைய ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்கு கடிதம் எழுதி ஒரு முயற்சி மேற்கொண்டிருக்கிறாரோ அதை போலவே இந்த மருத்துவ முதுகலை படிப்பில் இடஒதுக்கீட்டை பாதிக்கக்கூடிய மாநிலங்களுக்கான பங்கை முற்றிலும் பறிக்கக்கூடிய உச்சநீதிமன்ற இந்த உத்தரவுக்கு எதிராகவும் சம்பந்தப்பட்ட மாநில முதல்வர்களை தொடர்பு கொண்டு ஒரு ஒருமித்த எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.